Hello friends, welcome to Bits of Me. This video is sponsored by Buy Mode mobile app. Get started by download Google Play or App Store. இன்னைக்கு நம்ம சாம்பார் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் வந்து தனியா சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம், ஒரு 2 வரமிளகாய் வந்து போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம். நல்லா சவுண்டு வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து வறுத்து மசாலாவை வந்து அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் அரிசியும் பருப்பையும் வந்து ஒரு மணி நேரம் வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் அரிசி, 100 கிராம் வந்து துவரம் பருப்பை வந்து ஊற வச்சுருக்கேன். அதை இப்போ வந்து குக்கரில் உள்ளே சேர்த்துக்கிட்டாச்சு. இதுக்கு வந்து ஒரு 4.5 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் வந்து உப்பும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். குக்கர் மூடி ஒரு விசில் விட்டு சிம்மில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சு இறக்கிடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக வந்து நெய் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ அதில் கடுகு, கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் வதக்கிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, ஒரு கத்திரிக்காய் வந்து போட்டிருக்கேன். காய் நல்லா வதங்கட்டும். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வந்து காயை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து ரஃபாக சாப் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கிட்டேன். தக்காளி வதங்கினதும் கொஞ்சோண்டு வந்து சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த மசாலாவையும் இப்போ உள்ளே சேர்த்துக்கிட்டேன். இப்போ காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு போட்டிருக்கனால இதில் வந்து காய்க்கு மட்டும் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். கொத்தமல்லியை வந்து சின்னதாக நறுக்கி அதையும் உள்ளே சேர்த்துக்கிட்டான். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி இப்போ கொஞ்சம் நேரம் வந்து வேக விடலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து அரிசி பருப்பு வேக வச்சோம் இல்லையா, இப்போ அதை வந்து இதில் உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கொலைய வெந்துருச்சு அரிசி பருப்பு. ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி இப்போ அதில் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா தடன்னு இருக்கணும்னா கொஞ்சமாக வந்து இப்போ ஃப்ளாஸ்கில் தண்ணி வச்சுருக்கேன், சுடு தண்ணி. கொஞ்சோண்டு நம்ம மேலாப்பில் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் சாதம் கொஞ்சம் தளன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சாம்பார் சாதம் தயாராகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.